ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய் சில்வாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த கப் எடுத்திருக்கேன். இதில் 1 கப்பு நிலக்கடலை, 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அடுத்து 3 ஏலக்காய். இப்போ இந்த நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துங்க. அவ்வளோதான், வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆறட்டும், ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. அடுத்து ஏலக்காய் 3 வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் அந்த தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பொட்டுக்கடலையை நல்லா கலர் மாறி வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து நல்லா பொன்னிறமாக வரணும். அவ்வளோதான், நல்லா வறுத்துட்டாச்சு. இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அடுத்து தேங்காய். இப்போ எனக்கு 1 கப் போதும், அதனால் நான் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் உங்கள் டேஸ்ட்டு எப்படியோ அந்தளவுக்கு நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதுவும் வறுத்தாச்சு. இதுவும் ஒரு இதில் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் 200 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ 200 கிராம் அரிசி மாவுங்கிறது கொஞ்சம் அந்த நிலக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். நீங்கள் 1/2 கப்பு எடுத்துக்கிட்டால் கூட ஓகே. இப்போ இதுவும் அரிசி மாவும் நல்லா பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கோங்க. கை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு நான் ஒரு 150 ml தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த வறுத்து வச்சுருக்க மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. நான் பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன், சுடு தண்ணி எடுக்கலை. ஏன்னா அந்த மாவு நம்ம வறுத்தோம் இல்லையா, அதுவே லைட்டாக சூடாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பொட்டுக்கடலை, இது கூட நிலக்கடலை, இது ரெண்டையும் சேர்த்து அந்த 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 3 எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து இந்த தேங்காய், வறுத்து வச்சுருக்க தேங்காய் கூட அந்த பொட்டுக்கடலை, நிலக்கடலை, ஏலக்காய் அரைச்சி வச்சது போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இது கூட நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கலந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக நல்லா திரட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே அந்த பூரணத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி லைட்டாக சூடேறி வரணும். இப்போ செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம அதில் வச்சு இதை வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 5 to 7 minutes வேக வச்சா போதும், ரெடி ஆயிரும். மீதி இவ்வளோ இருக்குது. அதாவது நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ மாவு வரலும் நீங்கள் சேர்த்து பண்ணலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.